துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராக பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையையும் கிருபையும் இரக்கத்தையும் தயவையும் உடையவராய் இருக்கிறபடியால் இந்த காலை வேளை உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகள் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே, உடைய புதிய கிருபைகளை எண்ணி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு கிருபையை விளங்க பண்ணுகிற தேவன் நீராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையையும் இரக்கத்தையும் எங்களுக்கு விளங்க பண்ணுகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டுகிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன், மகிமையான காரியங்களை செய்கிற தேவன், மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன், மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தயாபரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவரும் கூடாத ஒளியில் வாசமணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரட்சகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தயாபரரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் வைத்து, எங்கள் மீது தயவு வைத்து, எங்களை ஆட்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கூப்பிடுகிற எல்லா காக்கை குஞ்சுகளுக்கும், பறவைகளுக்கும், எல்லா விதமான மிருகங்களுக்கும், எல்லா விதமான பட்சிகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எங்களை அவைகளிலே எல்லாவற்றின் மேலும் விசேஷித்தவர்களாய் எங்களை உருவாக்கினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அநாதி இரக்கம், அநாதி தயவு பெரிதாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி. ஓரியா தூராங் கஷிதனமா, நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை எங்கள் நடுவிலே எங்களோடு இருந்து எங்களை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் கிருபையாக ஆட்கொண்டு நடத்தி வருகிற உம்முடைய உன்னதமான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எவ்வளவு பெரியவர், பரிசுத்தர், மகிமையானவர், மகத்துவமானவர், இரக்கமானவர். அதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்காய் நடப்பிக்கிறவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தர், எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் எங்களுக்கு எல்லா விதத்திலும் போதுமானவராயிருந்து
எங்களை வழிநடத்தி வருகிறபடியினால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதை குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தபடியினால், எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தேவன் தந்தபடியினால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஜெபத்திற்கு உங்களை எல்லாரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எஸ்ராவின் புஸ்தகத்திலிருந்து நாம் வார்த்தைகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அன்பானவர்களே, நாம் கடந்த வருஷத்திலே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் எஸ்ராவின் புஸ்தகத்தை அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நாம் சிந்தித்து வருகிறோம். ஆகவே கடந்த நாட்களிலே டிசம்பர் மாதம் முழுவதும் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று பார்த்தோம். இரண்டாவதாக, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் அவராலே எங்களுக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று பார்த்தோம். மூன்றாவதாக, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று பார்த்தோம். நான்காவதாக, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று நாம் தியானித்தோம். ஆகவே நேற்றைய தினத்திலிருந்து அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது, அவராலே கொஞ்ச நேரம் கிருபை கிடைக்கும் போது என்ன நடக்கும் என்று நேற்றைய தினத்திலே ஆபிரகாமை குறித்து உங்களோடு கூட தியானித்தேன். ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது 3 புருஷர்கள் அவரை தேடி வந்தார்கள். அவர்களை உபசரித்தான். அவன் மலடியாயிருந்த அவன் மனைவி கர்ப்பம் தரிக்கும்படிக்கு அவர்கள் அவள் மேல் கடாட்சமானார். அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட வேறொரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை. யார் வாசிக்க போற? எபி? சரி. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைகள் எல்லாம் முடித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கிறது. அந்த மாற்றங்கள் நடக்கிற போது அவன் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக தீர்மானிக்கிறான்.
தன்னுடைய வேலைக்காரனாயிருந்த எலியாசாரை அழைத்து, நீ இந்த தேசத்திலே எங்கும் என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ போய் என்னுடைய குடும்பத்தார் உறவினர்கள் இருக்கிற தேசத்திலே போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும். இந்த கானானியர் மத்தியிலே என் குமாரனுக்கு பெண் கொள்ள கூடாது என்று ஒரு பிரதிஜையோடு, ஒரு பொருத்தனையோடு எலியாசரை அனுப்புகிறான். எலியாசரும் ஆபிரகாமுடைய தொடையின் கீழே தன் கைகளை வைத்து சத்தியம் பண்ணிக்கொண்டு அவன் புறப்பட்டு போகிறான். அவன் புறப்பட்டு போகிறதான அந்த நேரத்தில் இங்கே எலியாசர் ஒரு காரியத்தை அடையாளமாக கேட்கிறான். 10வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்று உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். அவனுக்குள்ளே ஒரு மனக்கணக்கு போட்டு மனதுல ஜெபிக்கிறான். வாயை திறந்து ஜெபிக்கல, மனசுல ஜெபிக்கிறான். என்ன வசனம் அப்படிதான் சொல்லுது, தனக்குள்ளே எண்ணிக்கொண்டுன்னு சொல்லுது. தனக்குள்ளே எண்ணிக்கொண்டு அவன் ஜெபிக்கிறதை ஆண்டவர் கேட்டார். ஒன்று. 2வது, ஆண்டவர் இந்த காரியத்திலே இப்படி ஒரு கனத்தை செய்வதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் எடுத்த முடிவு. இந்த கானானிய பெண்களிலே, இந்த உலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற இந்த குடும்பங்களிலே என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டாம். நான் புறப்பட்டு வந்த மெசொப்பொத்தாமியாவிலே போய் அங்கே என் மகனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆபிரகாம் எலியாசாரிடத்திலே சொல்லுகிறான். இதுதாங்க பெரிய காரியமா என்று நீங்கள் கேட்கலாம். எஸ், இட் இஸ் கிரேட் மெசேஜ், இட் இஸ் கிரேட் திங்ஸ். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு 2 கண்கள், ஒரு பெண்ணுடைய கண்களும் ஆணுடைய கண்களும் ஒருத்தர் பார்க்கிறாங்க. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலையா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலையா அப்படின்னு இவளுக்கு தெரியாது. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி அப்படி ரொம்ப மும்முரமா போயிடுவாங்க. அப்படி மும்முரமா போகிறதான நேரத்தில் நடக்கிற காரியம் என்னவென்றால், அங்கே தவறான ஒரு தொடர்பு ஏற்பட்டு குடும்பங்கள், 2 குடும்பங்களும் சின்ன பின்னமாகிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று அறியாமல் அவர்களாக போய் சிக்கி கொண்ட பிறகு ஆண்டவரை நிந்திப்பார்கள். அவரை நிந்திக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
இன்னைக்கு ஆண்டவரை நிந்திக்கிறதுனா எல்லாருக்கும் அல்வா சாப்பிடுற மாதிரி. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவரை நிந்திப்பாங்க. ஆண்டவரை நிந்திக்க கூடாது. ஆண்டவர் மேல பழி சுமத்த கூடாது. அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அப்படியே அவர் சோதித்தாலும் அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இதுதாங்க மேட்ரு. பாருங்க, தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. 12வது வசனமா பாருங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. ஹலோ, are you understood? Yes, I am understood. அவர் பொல்லாங்கினாலே ஒருவரையும் சோதிக்க மாட்டார். அவர் சோதிக்கிறார் என்றால் அந்த சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டு பண்ணுகிறார் என்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவே எந்த காரியங்களையும் நாம் சிந்தித்து யோசித்து செயல்படுவதை தேவன் விரும்புகிறார். அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் சோதனைக்குட்படுத்தி நிந்தைகளுக்குட்படுத்தி அவமானங்களுக்கு உட்படுத்தி அசிங்கப்படுத்தி அவனை நடுத்தெருவிலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனும் அல்ல. ஏனென்றால் அவர் நம்மை ஒருபோதும் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார், தீங்கினாலே நம்மை சோதிக்க மாட்டார். அவர் சோதனைக்கு நம்மை தப்புவிக்கிற அடைக்கலமும் கேடகமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க. ஒருவரையும் அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அப்படி சோதனையை ஜெயிக்கத்தக்கதான போக்கையும் உண்டாக்குகிறார். ஒருவரையும் அவர் பொல்லாங்கினால் சோதித்து அழிக்கிறதில்லை, அவர் நன்மையான காரியங்களை செய்கிற தேவன். ஆகவே தீமை அவரிடத்திலே அணுகுவதில்லை. ஆகவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அநேகர் கேள்வி கேட்பாங்க, ஏன் ஆபிரகாம் வேற எதையாவது இடத்துல பொண்ணு எடுத்திருக்கலாமே, ஏன் அங்க போனார்? ஆண்டவர் ரொம்ப ஞானம் உள்ளவர். அவர் யாரும் அவருக்கு புத்தி கற்பிக்க வேண்டியதில்லை, ஞானம் கற்பிக்க வேண்டியதில்லை. ஆமா, நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இந்த எலியேசார் இந்த இடத்துல போறேன், அந்த இடத்துல போய் நான் நிற்பேன். ஏன்னா அந்த இடத்துல தண்ணீர் துறவு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மெசொப்பொத்தேமியாவிலே நாகோருடைய, அதாவது
ஆபிரகாமுடைய சகோதரன் இருந்த ஆபிரகாம் இருந்த நாகோருக்கு அங்கே அவன் வருகிறான். வந்து ஒரு உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை வைக்கிறான். உள்ளத்திலே ஒரு பிரேயர், ஒரு விண்ணப்பம் அவனுக்குள்ளேயே நினைக்கிறான். சில நேரத்தில் நம்ம கூட நினைப்போம், நினைச்சுக்கிட்டே இருந்தேன், யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், தற்செயலா எனக்கு இந்த காரியம் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய மனதில் நினைக்கிற யோசிக்கிற எல்லா பிரேயரையும் ஆண்டவர் நிதானிக்கிறார். இருதயத்தின் நிறைவு வாய் பேசும் என்று சொன்னது போல இருதயத்தின் நிறைவை ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அன்னால் இருதயத்திலே தேவனோடு பேசினால் அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இருதயத்திலே பேசுகிறோம். அதே போலதான் மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட அவன் விபசாரம் செய்து ஆயிற்று என்று சொல்லுகிறார். இப்ப இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே அவனுடைய இருதயத்துக்கு தகுந்த பலனை கொடுக்கிறவர் என்று எரேமியா 17:9 வாசிக்கிறோம். இந்த காலவேளை இந்த எலியேசர் செய்கிற ஒரு நல்ல காரியத்தை பாருங்க. அந்த துறவாண்டியிலே போய் நிற்கிறான். அங்கே வந்து எந்த பெண், அது கன்னி பெண்ணா கல்யாணமான பெண்ணா என்பதையெல்லாம் யோசித்துதான் செய்வான். ஏன்னா பொதுவாக அந்த நாடுகள்ல அந்த தேசங்களிலே ஆடு மேய்க்கிறதற்கு நிறைய பெண்கள் தான் போவாங்க என்று வேத வசனத்தின் ஊடாக அறிய முடிகிறது. ஆண்களும் போறாங்க, தாவீதும் போனார். ஆனால் மோசேயுடைய வரலாறு பற்றி நாம் பார்க்கும்போது அவன் எகிப்திலிருந்து போன போது அவன் எத்தியோப்பியா தேசத்துக்கு போகிறான். அங்கே அந்த எத்தியோப்பியாவினுடைய ஆசாரியனார் அந்த 4 பெண் பிள்ளைகள் ஆடுகளை மேய்க்கிறார்கள். அங்கே கல்லர்கள் வருகிறார்கள். நம்ம மோசே எம்ஜிஆர் மாதிரி டிஷன் அடிச்சுட்டு அந்த வீட்டிலேயே பொண்ணு எடுத்து அங்கேயே தங்கி 2 பிள்ளைகளையும் பெற்றெடுக்கிறான். பிறகு தேவன் அவனை சந்திக்கிறார், அங்கிருந்து எகிப்துக்கு கொண்டு வருகிறார். இப்படி இந்த ஆடு மேய்க்க போகிற இடத்துல அந்த தண்ணீர் துறவண்டையில, தண்ணீர் துறவண்டையில பெண்கள் வந்து தண்ணீர் மொண்டு கொண்டு போவாங்க. ஆகவே நான் கேட்பேன், பொதுவா யார் வந்தாலும் கேட்பேன்னு சொல்றேன். ஆனா ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன். கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்முடைய கண்களுக்கு காணாதத, நம்முடைய காதுல கேட்காதத, நம்முடைய இருதயத்திலே தோன்றாததை கூட நமக்கு செய்து நம்மை நிலைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வந்து பாராதவர் போல காணாதவர் போல இருக்க மாட்டார். அவர் காண்கிற தேவன். ஆகாரை கண்டு திரும்பி போய் உன் நாச்சியாரிடத்திலே அடங்கி இருந்து சொன்ன தேவன். பிலேயாமை பார்த்து நீ மோவாப் ஜனங்களை போய் மோவாபை ஆசீர்வதித்து இஸ்ரவேலரை சபிக்க கூடாது என்று கண்டித்து அனுப்பின தேவன். எஸ், ஆதாமையும் ஏவாளையும் குளிர்ச்சியான வேலையிலே பார்க்க வந்த தேவன். இப்படி நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் காணாதவர் போல் இருக்க மாட்டார், கேளாதவர் போல் இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் ஒரு விக்கிரகம் இல்லை. அவர் God is not idol. அவர் God is alive. அவர் எல்லாவற்றையும் சிந்திக்கிறவர். ஒரு மனுஷனை போல சிந்திக்கக்கூடிய திறன்
அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் அவரை போலதான் நம்மை படைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில நம்மை பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார். பாருங்க, அங்க அழகா 18வது வசனம், அதற்கு அவன், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தான். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தார். ஒரு ஒட்டகம் ஏறக்குறைய 15 குடம் தண்ணீர் குடிக்குமா. 15 குடம் பிளாஸ்டிக் குடம் அப்படின்னா ஒரு குடம் 12 லிட்டரு 15 லிட்டர் பிடிக்கிற குடம். ஒரு ஒட்டகம் 15 குடத்துக்கு மேலதான் குடிக்குமா, குறைவா குடிக்காது. அப்ப பாருங்க, 10 ஒட்டகங்கள், 10 ஒட்டகங்களுக்கு அவ தண்ணீர் முண்டு ஊத்தி இருக்கிறார். 15 குடம்னே வச்சுக்குவோம். 10 குடம் 15 குடம் ஒரு ஒட்டகத்துக்குன்னா 10 ஒட்டகத்துக்கு எத்தனை குடம் வருது? 150 குடம் தண்ணி. போய் ஒரு தண்ணி குடுமா வந்தவங்களுக்குன்னு சொன்னா மொண்டு வர்றதுக்கு, போ மம்மி, எப்ப பார்த்தாலும் எனக்கே வேலை சொல்றீங்க அப்படின்னு சொல்ற இந்த காலத்துல, அந்த காலத்துல அந்த பெண்ணுக்குள் இருந்த இருதயம் இன்னைக்கு யாருக்கு இருக்குது? இன்னைக்கு எத்தனை பேர் யோசிக்கிறோம், வயசானவங்களை வீட்டுல வச்சுக்கிட்டா இதுங்க எப்ப போக போகுது, எப்ப சாவ போகுதுன்னு தெரியலையே, இதுங்களுக்கு இன்னும் ஆக்கி ஆக்கி நான் கொட்டினே இருக்கணுமா அப்படின்னு முறுமுறுக்கிற மகள்களும் மருமகள்களும் எத்தனை பேர் பாருங்க. ஏன்னா மகன்கள் பொதுவா பெற்றோர்களை விசாரிக்கிறது குறைவுதான். யாரோ என் பிள்ளை மாதிரி ஒரு ஆளு விசாரிப்பாங்க. ஆனா மேக்சிமம் நான் பார்த்த வரைக்கும் பெத்த பொம்பளை பிள்ளைங்க தான் பெற்றோரை கவனிக்கிறாங்க. அதுங்களும் ஒரு காலத்துக்குள்ளே சலிச்சுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு வித்தியாசமான பிறவி எங்க ஷாலின், எங்க விக்டோரியா டீச்சருடைய பொண்ணு. மாமியார தாயை போல வீட்டுல வச்சு அவங்கள பராமரிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஆட்கள் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. வயசானவங்க வீட்டுல இருந்தாவே எரிச்சல் ஆயிடுவாங்க. ஆனா இந்த ராகேல் பாருங்க, அழகா ரெபேக்கால், சாரி ராகேல் சொல்லிட்டு ரெபேக்கால் போய் 15 ஒரு குடம், ஒரு ஒட்டகத்துக்கு 15 குடம் 150 குடம் தண்ணீர் மொண்டு 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 வார்த்திருக்குது. இதெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணினவை. உடனே அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, ஆச்சரியம் தானே வரும். இங்க ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கவனிக்கணும். நேத்து நாம பார்த்தோம், ஆபிரகாம் துரிதமாய் சீக்கிரத்துல மனைவி கிட்ட சொல்றாரு, சீக்கிரத்துல அப்பத்தை சுடு. இன்னைக்கு நம்ம வீட்டுல யாரு சீக்கிரத்துல செய்யறாங்க? எழுந்துக்கிறதே 7 மணிக்கு 8 மணிக்கு, படுக்கிறது ராத்திரி 12 மணிக்கு. இப்படிதான் நம்முடைய உலக வாழ்க்கை போய்கொண்டிருக்குது. நான் கூட படுக்கிறேன், என்னவோ தெரியல, காலைல 3 மணிக்கெல்லாம் ஆண்டவர் எழுப்பிடுறாரு. அப்படியே 1 மணி நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே உருண்டு பிறண்டு எழுஞ்சி ஆயத்தமாகி ஜபத்துக்கு வந்துடுறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே அதிகாலையில தேவனை தரிசிக்கிற அனுபவம் வேணும். இங்க ஆண்டவர் ஏற்கனவே இந்த வழிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 45:2 வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன்னு சொல்றேன். ஆகவே இங்க எப்படி எலியாசார் தன் இருதயத்தில் நினைக்கிறான், அதே நினைக்கிறபடி அங்க ஒரு கன்னி பெண் வருகிறார். கன்னி பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிட்ட பெண்ணுக்கும் வித்தியாசம் இருந்தது, அடையாளம் இருந்தது. அந்த அடையாளத்தை வைத்துதான்
இங்கே அவன் போகிற இடத்துல இந்த பெண் ரெபேக்கா தண்ணீரை மொல்ல வர்ற, தாகத்துக்கு தண்ணி கொடுன்றான். இவனும் குடிக்கிறான், அவனோட வந்த அத்தனை வேலைக்காரங்களும் குடிக்கிறாங்க, ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறான். வார்த்துட்டு உடனே அங்க வீட்டுக்கு போய் எல்லா விவரங்களையும் சொல்லுகிறார். எனக்கு கூட ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சப்ப சொன்ன வார்த்தை தெரியுமா? உனக்கும் வார்ப்பேன், உன் ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன்னு சொன்னார். ஆண்டவர் அப்படிதான் இன்றைக்கு எனக்கும் வார்க்கிறார், என் ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறார், என் ஒட்டகங்கள் அல்லாதவங்களுக்கும் வார்க்கிறார். இப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அதை செய்து நிறைவேற்றுவதிலே அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த ரெபேக்காள் போய் எல்லா விவரத்தையும் தன்னுடைய பெற்றோரிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்க என்ன நடக்கிறது பாருங்க, 33வது வசனம். பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனால் என்று கேட்டதற்கு அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார், என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். The confident faith. இந்த கான்பிடென்ட் ஃபெய்த் தான் நம்ம எல்லாருக்கும் வேணும். ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர், விசுவாசத்தை குறுகி போக பண்ணுகிறவர் அல்ல. இந்த ஆபிரகாம் நல்ல ஒரு தீர்மானத்தோடு திட்டத்தோடு எலியேசரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்படி போகிற அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு எலியேசருக்கு வழி நடத்துதலை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு வழி நடத்துதல் வேணும். குடும்பம் நடத்துறதுக்கும் வழி நடத்துதல் வேணும், சபை நடத்துறதுக்கும் வழி நடத்தல் வேணும். ஒரு காரியத்தை செய்ய போறோம்னா கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கணும். நம்மளா யோசித்து நம்மளா நினைச்சு நம்மளா ஓடி கடைசியில பாத்தீங்கன்னா ஓடி 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 ஒன்னும் நடக்காதே போயிடும். ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருக்கணும். இந்த எலியேசர் கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி போகிறான். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். 43வது வசனம் பாருங்க. இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்பேன்,
நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, தண்ணீர் மொல்ல வரப்போகிற கன்னிகை, கரெக்டா அங்க அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். தெளிவா சொல்றாரு பாருங்க, அப்படியே சும்மா நச்சுன்னு சொல்றார். தண்ணீர் மொல்ல வரப்போகிற கன்னிகையை பார்த்து, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்று என்றேன். நான் என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபெக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டால், அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று. பாத்தீங்களா, என்ன அருமையான ஒரு வழி நடத்துதல். It is one of the great God's guidance. Or you believe it or not, God's guidance must each and everyone. God's guidance இருக்கிற இடத்துல சகலத்தையும் அற்புதமாக ஆண்டவர் செய்வார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தை காணாலும் ஆண்டோடைய வழிநடத்துதலை கேட்கணும். எனக்கு கூட இந்த ரட்சிப்புக்குள் நடத்தினவங்கள ஒரு அண்ணன் என்பநாதன் சொல்லிட்டு அவரு சொன்னாரு, தம்பி, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு சொல்லி எங்கேயாவது போய் காதல் அது இதுன்னு சிக்கிக்காம 5 வருஷம் ஜபம் பண்ணுன்னு சொன்னார். 5 வருஷம் ஜபம் பண்ணு. 82 ஏப்ரல் 25 ரட்சிக்கப்பட்டேன். 83 வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். 84 வேலையில சேர்ந்த 83 ஜூலையிலேயே வேலையில சேர்ந்துட்டேன். 84 ரிசைன் பண்ணிட்டேன். 84 மே 5ஆம் தேதி வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ஜூன் 1ஆம் தேதி 84வது வருஷம் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாத்துக்கங்க. அப்போ என்னை பார்க்க வந்த அவர் சொன்னாரு, டைட்டஸ், ஜவமன் கிராமங்கள்ல போற ஊழியம் செய்யற, நீ தனியா இருக்கிற, யாரும் உன்னை கவுத்துறக்கூடாது, ஜாக்கிரதையா உன் எதிர்காலத்துக்காக ஜபம் பண்ணுங்க. ஜபம் பண்ணு. எல்லாருக்கும் வர்ற சோதனை எனக்கும் வந்தது. 4 பேர் லெட்டர் எழுதினாங்க. கர்த்தர் டிவியில பாக்குற மாதிரி உங்களை ஜபத்துல பார்த்தேன். அவங்களுக்கு சொன்னேன், உங்க வீட்டுக்கு வர்றேன், ஊழியம் செய்யறேன், உங்க அம்மா அப்பா என்ன நேசிக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, நீ டிவியில பார்த்தேன்னு சொன்னா எனக்கும் ஆண்டவர் டிவியில காட்டணும் தானே, காட்டலையம்மா, சாரி தங்கச்சி, நான் எனக்கு திருமணம் ஆகிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பல கூட்டங்கள்ல பார்ப்பாங்க, சாரி நான் வீட்டுக்கு வாங்கினேன், இல்ல எனக்கு ஒன்று வாழ்க்கை அமைஞ்ச பிறகு வர்றேன் அப்படி நிறைய சோதனைகள் கடந்து வந்து எல்லாத்தையும் கடந்து வந்து ஜபம் பண்ணி கொண்டே வந்தேன். எங்க சொந்தத்தில உறவில நிறைய பேர் லைன் கட்டின்னு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் எங்க தாய் மாமனுக்கே சொல்லிட்டு, கழுதையும் எருதையும் பூட்டி ஏறு கட்டி உழுதுட்டு வா, பொண்ணை கட்டிக்கிறேன்னு. ரொம்ப பெரிய பணக்காரங்க. அப்பவே அவர் சொன்னாரு, என் பொண்ணுக்கு 45 சவரம் 50 சவரம் போடுறேன், உனக்கு 5 சவரம் போடுறேன், 5 ஏக்கர் நிலமும் பம்ப் செட் எழுதி கொடுக்கறேன், ஒரு வீடு கொடுக்கறேன்,
ஒரே ஒரு நாள் கல்யாணத்துக்காக நீ மாறி எங்க இதுல குதிரை மேல இறங்கி தாலி கட்டுவாங்க. அப்படியெல்லாம் நடந்து மறுநாளே நீ மாத்திக்க உன் மனைவி அப்படின்னு. அது முடியாதுங்க. நானும் நிறைய பேரை பார்த்துட்டேன். பல போராட்டங்கள் பட வேண்டியதா இருக்கு. ஒரு சில பிள்ளைங்கள்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுறாங்க. அது தப்பா ரைட்டான்னு சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு நிர்பந்தமான நிலைமையில ஊழியக்காரங்க இருக்கிறோம். அப்படி வந்துட்டு கடைசியில பாருங்க, அந்த பையன் ஒரு வழியில இருப்பான், அந்த பொண்ணு ஒரு வழியில இருப்பான். சில அரேஞ்ச் பண்ணி பண்ற கல்யாணங்கள்ல கூட ஈகோ ப்ராப்ளம் சிலரு ஐக்கியப்படாமையே இருப்பாங்க. ஒரே வீட்டுல இருப்பாங்க, ஆனா பிரிஞ்ச நிலைமையா தான் இருப்பாங்க. கேட்டா சொல்லுவாங்க, இந்த குழந்தைக்காக தான் இருக்கிறேன், ஊர் உலகத்துல எங்களை தப்பா பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். இப்படி அப்படி இல்லைங்க. கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கணும். பார்த்து வச்ச ஊழியக்காரன் மேல பழி சொல்லக்கூடாது. நிறைய பேர் பழி சொல்றாங்க. பாஸ்டர் தான் பார்த்து வச்சாரு, எங்களுக்கு கூட பார்த்து வச்சவர் பாஸ்டர் தான், ஆனா ஒரு நாள் அவரை நாங்க நிந்திச்சது இல்லை. ஏன்னா கல்யாணம் கட்டிக்கின புருஷனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அதே சமயத்துல மனைவியை கட்டிக்கினவன் மனைவியோட அட்ஜஸ்ட் பண்ணி, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், இல்லாம இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். ஆகவே வாசலை உயர்த்தி கற்றவன் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, அப்படியே பறக்கிறது ஹெலிகாப்டர் மாதிரி, இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன். கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கணும். காலையில எழுந்து இரவு தூங்குற வரைக்கும் கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கணும். Godliness is must. ஆகவே இந்த வழி நடத்துதலின்படி போன போது அங்க நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. கொஞ்சம் தண்ணீரை கேட்பேன். எலியேசருடைய இருதயத்தில் இருந்த விண்ணப்பம் என்ன? இங்க தண்ணி மொல்ல வர்ற கன்னி பெண்ணு கிட்ட கொஞ்சம் தண்ணீரை கேட்பேன். கொஞ்சம் தண்ணி தான் கேட்பேன். ஒரு குடம் தண்ணி கேட்கல, கொஞ்சம் தண்ணி. அந்த கொஞ்ச நேரம் கிருபை தாங்க நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணும், நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும், நம்முடைய வாழ்க்கை அதிகமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இந்த கொஞ்ச நேரம் கிருபைய எலியேசர் உதாசீனப்படுத்தல. கொஞ்ச நேரம் கிருபைய ரெபேக்கால் உதாசீனப்படுத்தல. கொஞ்ச நேரம் கிருபைய ரெபேக்காலுடைய பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தல. இந்த கிருபை அங்கே மிங்கில் ஆனதுனால ரெபேக்காலை குறித்த கிருபை, ஈசாக்கை குறித்த கிருபை ஆபிரகாமுக்குள் அது எலியேசர் மேல இறங்கி, அது எலியேசருக்குள்ள அது இப்போ ரெபேக்கால் மேல இறங்கி, ரெபேக்காலுக்குள்ள அது அவங்க அப்பா அம்மா மேல இறங்கி, அவனுடைய கூட பிறந்தவங்க மேல எல்லாம் இறங்கி அங்கே ஒரு பெரிய உறவை ஏற்படுத்துகிறது. கொஞ்ச நேரம் கிருபை, அவரால கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கிரேஸ் ஆஃப் லிட்டில் டைம். அந்த கொஞ்ச நேரம் கிருபை அப்படி சிட்டிக்கு போற நேரத்துல நடந்துரும். பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கொஞ்ச நேரம் கிருபைய நம்ம பற்றி பிடித்து கொள்ள, அப்படியே அதை கட்டி அர்ப்பணி கொள்ளணும். அது அப்படியே மனதுல சுமக்கணும். கிருபையா, இதுல கிருபை இருக்குதா, இதுல கிருபை இருக்குதா, இதுல கிருபை இருக்குதான்னு பார்க்கணும். அந்த கொஞ்ச நேரம் கிருபையை யாரெல்லாம் பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை பிரகாசிக்கும், அநேகருக்கு முன்பாக ஒரு நல்ல நிலையில கொண்டு வந்து நிறுத்தும். இந்த கொஞ்ச நேரம் கிருபைய ஆபிரகாம் பெற்றுக்கொண்டிருந்தார், எலியேசருக்கு கொடுத்தார். எலியேசர் பெற்றுக்கொண்டிருந்தார், அதை ரெபேக்காலுக்கு கொடுத்தார்.
ரெபேக்காள் பெற்றுக்கொண்டால் தன் பெற்றோருக்கு கொடுத்தார். எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க 50வது வசனத்திலே, அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உனக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாய் இருக்கும்படி அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தையை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். இதுதாங்க ரொம்ப முக்கியம். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அழைக்கிறார். காஞ்சு போன மாடு கம்பந்தட்டுல விழுந்த மாதிரி இல்ல கிருபை. பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி தன் வாயில விழுந்தது போல அல்ல. கொஞ்ச நேரம் கிருபை. அதற்கு ஸ்தோத்திரம். ஆமா, அதற்கு எல்லாரும் சொல்றாங்க அவள் வாய் பிறப்பை கேட்கணும். அவ ஓகே சொல்லிட்டா. பாருங்க 56வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாழ்க்கை பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றார். கர்த்தருடைய கிருபை, கொஞ்ச நேரம் கிருபை நமக்கு இருக்கும் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றையும் சரிப்படுத்தி எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி. பல தடைகள் வரும். எஸ், so many struggles you meet, சந்திப்பேன். பட் உனக்கு எனக்கு தான் விக்டரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். விக்டரி, ஜெயம் கர்த்தராலே வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தராலே வரும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஜெயம் வரும். அந்த கொஞ்ச நேரம் கிருபையினாலே உங்களுக்கு ஜெயம் வரும். The grace of little time brings victory today your life. You believe it or not. I say God's word right now, each and everyone believe now. God will done mighty things in your life. Don't be worried. Don't be trembling. Don't be shake. God with always you. God make mighty things in yourself. எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் செய்கிற கொஞ்ச நேரம் கிருபை இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்ல வைக்கும். நாம் பெற்றிருக்கிற கொஞ்ச நேரம் கிருபை இந்த காரியம் கர்த்தரால் வாய்த்தது என்று சொல்ல வைக்கும். நாம் பெற்றிருக்கிற கொஞ்ச நேரம் கிருபை எல்லாமே எனக்கு கைகூடி வந்தது என்று சொல்ல வைக்கும். இந்த கிருபையை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம். அப்படியே வலது கரத்தை தலைமையில வச்சு நான் சொல்ற ஜபத்தை நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு கொஞ்ச நேரம் கிருபையை நான் கேட்கிறேன். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீ தந்த கொஞ்ச நேரம் கிருபை, அது எலியேசருக்குள் இறங்கின அந்த கொஞ்ச நேரம் கிருபை, ரெபேக்காளுக்குள் இறங்கின அந்த கொஞ்ச நேரம் கிருபை, பெத்துவேலுக்குள்ள இறங்கின கொஞ்ச நேரம் கிருபை, இந்த காலை வேளையில
எங்களுக்குள் இறங்கட்டும். நாங்கள் உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபையை பிடித்துக் கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய வழி நடத்துதலை கண்டுபிடிக்க பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே என்னை நிறுத்தி என் சந்ததியிலே மீதியாய் வைக்கப்பட்ட நான் உம்முடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து வாழ கெஞ்சி மன்றாடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.